بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் மக்கி மதனிங்கிறாங்கல்ல, அது உண்டா என்பதை பற்றி பார்த்தோம். இருக்குது, ஆனால் எது மக்கி எது மதனி என்பதற்கு அனைத்துக்கும் ஆதாரம் கிடையாது. மிகச்சில வசனங்களுக்கு கிடைக்கிறது, அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிறலாமே தவிர ஒவ்வொரு சூறாபுரா மக்கி சூறாபுரா மதனின்னு தலைப்பில் எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதில் எதுக்கும் ஆதாரம் கிடையாது என்ற விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து குர்ஆனுடைய இல்முல அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்கிறது என்று குர்ஆனே சொல்கிறது. அதாவது ஒன்று முஹக்கமான வசனங்கள், இன்னொன்று முத்தஷாபிகான வசனங்கள். முஹக்கம் என்று ஒன்று, முத்தஷாபிஹி என்று ஒன்று. இப்படி இரு அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதில் இந்த முத்தஷாபிஹ்னா என்ன என்கிற விஷயத்தில் அறிஞர்கள் மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தஷாபிஹின்னு ஒரு வசனம் இருக்குது, அது அதுக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அதுக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்ட்டு ஒரு சாரார் என்பதை விட அதிகமான அறிஞர்கள் அதை சொல்கிறார்கள். குறைவான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஹக்கமும் மக்களுக்கு தெரிஞ்சது தான், முத்தஷாபிஹும் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது தான். முஹக்கம் என்றால் பார்த்தோன்னே எல்லோரும் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். முத்தஷாபிஹ் என்றால் அதை கொஞ்சம் ஒழுங்காக சிந்தித்து பார்த்தா தான் சரியான கருத்தை விளங்குவான், இல்லைன்னா இடக்கு முடக்க விளங்கிடுவாங்க. அதாவது தெளிவாக நேரடியாக சொல்கிற உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம குர்ஆனுடைய அர்த்தம் பார்த்தோம்ல, அதில் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள்னு பார்த்தோம், நேற்றைய பாடத்தில் பார்த்துருந்தோம். அந்த வசனத்தை நேரடி சரியாக விளங்கிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கபர் வணக்கத்தை கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சரியான அர்த்தத்தை சில பேர் விளங்கிக்கிடுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா தப்பான அர்த்தம் கொடுப்பாங்க. அப்படி வசனங்கள் இருக்குல்ல, அதுதான் முத்தஷாபிஹ் என்று சொன்னால், சில வசனங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு 2 விதமான அர்த்தம் கொடுத்து குழப்ப முடியாது. தொழுகை நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டதுக்கு என்ன 2 அர்த்தம்? ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செத்துட்டாங்கன்னு நல்லா தெரியுது, அவங்கள போய் இந்த சாவலைன்னு சொன்னால் என்னவாயிரும்? 2 அர்த்தம் கொடுக்கலாம். அதை உசுரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டு அப்படி டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அல்லது முறையாக விளங்குறா இருந்தால் ரசூலுடைய ஹதீஸை வச்சு தான் விளங்கணும், இதுதான் அதுக்கு விளக்கம் என்று விளங்கலாம். அப்போ சிலர் சரியாக விளங்கிக்கிறாங்க, சிலர் சரியாக விளங்க மாட்டேங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முஹக்கம் என்றால் ஒரு அர்த்தத்தை தான் சொல்லுது, இன்னொன்றுக்கு இழுத்துட்டு போக முடியாது. ஒரு அர்த்தம் தான், அது அவ்வளோதான். தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ் வழங்கியதை செலவிடுங்கள்னால் அது செலவிடாதீர்கள்னு அர்த்தம் வருமா? அதாவது செலவிடுங்கள்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ கூடுதல் விளக்கம் விஷயம் வேறு. அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதில் 2 கருத்து வருமா? 2 கருத்து வரவே வராது. 2 கருத்து வராத வசனங்களும் குர்ஆனில் இருக்கிறது. 2 கருத்து வர்ற மாதிரி இருக்கும். ஒன்று தான் சரியான கருத்தாக இருக்கும், இன்னொன்று இவன்ட புத்தி கோளாறுனால கெட்ட கருத்தாக இருக்கும். ஆனால் அந்த வசனத்தில் எடுப்பான் அதை. அப்படிப்பட்ட வசனங்களும் இருக்கிறது. அதுதான் முத்தஷாபிஹி என்று குறைந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறைந்த அறிஞர்கள் சொல்வதும் சரியாகவும் இருக்கிறது. அதிகமான அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முத்தஷாபின்னு ஒரு வசனம் இருக்குது, அதுக்கு அர்த்தமே தெரியாது யாருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. இந்த இடத்துல அப்படின்னா நம்ம என்ன வழங்கணும்? முஹக்கம்னா என்னென்று வழங்கி கொள்ளணும், முத்தஷாபி என்றால் என்னென்று வழங்கிக்கிறணும். முத்தஷாபி என்பதற்கு சொல்லக்கூடிய 2 விதமான கருத்துக்களில் அவங்க கருத்து ஏன் தவறு, இந்த கருத்து எப்படி சரிங்கிறதையும் விளக்கணும்ல. ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கிறாங்க அது விளங்கி கொள்ளணும். அதுக்கு பேசிக்காக அமைந்திருக்கிற என்னென்னு கேட்டால் ஒரு வசனம் தான். குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்வதில் தான் இந்த குழப்பங்கள் வந்திருக்கிறது. அது என்ன வசனம்னு கேட்டால், அந்த வசனத்துடைய நம்பர் 3:7 3வது அத்தியாயத்தில் 7வது முஹக்கம் முத்தஷாபி, இதை 2 பார்க்க போகிறோம். முஹக்கம்டா என்ன, முத்தஷாபிடா என்ன, இதுதான் இப்போ 2வது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதில் 3:7 வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, முதல்ல இந்த வசனத்தை பார்த்துட்டு இந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதில்
முஹக்கம்னா என்ன, முத்தசாபின்னா என்னன்னு துல்லியமாக விளங்கிட்டு மாற்று கருத்து சொல்கிறவங்களுடைய அர்த்தம் எப்படி தவறு என்பதையும் நம்ம விரிவாக பார்த்துருவோம். முதல்ல முஹக்கம் என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அஹக்கமை என்றால் உறுதி செய்தான் அப்படின்னு அர்த்தம். முஹக்கம் என்றால் உறுதி செய்யப்பட்டது. உறுதி செய்யப்பட்டதுன்னா உடைக்க முடியாது, உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். அதை ஒத்த அர்த்தத்தை தரக்கூடியதுக்கு அந்த சொல்லுவாங்க. தஷாபக என்று சொன்னால் ஒன்று போல தோற்றம் தரக்கூடிய ரெண்டு பொருள் வந்து ஒரே மாதிரியாக தோற்றம் தெரியும், அதுக்கு பேர் முத்தசாபி. ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானது. முத்தசாபின்னா தஷாபக என்று சொன்னால் வந்து குழப்புறதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நீங்கள் இதே பக்கரா சூறாவில் நம்ம படிக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்லுவான். மாட்டை அறுக்க சொல்லும் பொழுது அவங்க அறுத்துட்டு போகாமல் நிறைய கேள்வி கேட்பாங்க. என்ன மாடு, கலர் என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்பாங்க. கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏன் இப்படி கேட்குறோமென்று கேட்டால், இன்னல் பக்கர தஷாபக அலைனா, பக்கர் மாடுகள் நிறைய எங்களை குழப்புது, எந்த மாடுன்னு கண்டுபிடிக்க முடியலைம்பாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை தஷாபக. அதுலேருந்து வந்து முத்தசாபி அதில் உள்ளதான். தஷாபகன்னா மாடு குழப்புது, அதனால் கரெக்டாக அடையாளத்தை போட்டு சொல்லு. மஞ்சள் மாடா, வெள்ளை மாடா, கருப்பு மாடை, நிறைய மாடு இருக்குன்னா எந்த மாட்டை போட்டு அறுக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? இன்னல் பக்கர தஷாபக அலைனா, மாடுகள் எங்களை குழப்புகின்றன, நிறைய இருக்கின்றன, அதனால் நீ என்ன துல்லியமாக ஒரு மாட்டை அடையாளம் காட்டுன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை தான் தஷாபகவில் உள்ளது. முத்தசாபிகுன். தஷாபக என்றால் ஒன்று குழப்பினான்னு அர்த்தம். முத்தசாபின்னா ஒன்றுக்கு ஒன்று குழப்புறது, குழப்பக்கூடியதாக இருக்கும்னு வசனம். அந்த வசனமே என்ன செய்யும்னு கேட்டால், நல்ல புத்தி உள்ளவன் அது நல்லதுக்கு புரிஞ்சுக்கிடுவான், கெட்ட புத்தி உள்ளவன் கெட்டதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவான். ரெண்டு மாதிரி உள்ளதான் குழப்புறது. அப்போ முஹக்கம் என்றால் தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்வது. முத்தசாபி என்றால் கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. அது நேரடி சொல்லுக்கு அர்த்தம் அதுதான். இப்போ முஹக்கம் முத்தசாபின்னு பிரித்து வச்சுருக்கோமா? இதுக்கு பேசிக் என்னென்னு கேட்டால் இந்த வசனம். இந்த வசனத்துடைய அர்த்தத்தை பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஹுவ அவன்தான், அல்லதி அன்சல் அலைக்கல் கிதாப, உமக்கு இந்த வேதத்தை அருளினான். அன்சல் அலைக்கல் கிதாப, உமக்கு இந்த குரானை அருளினான். மின்ஹு, இந்த கிதாபிலே இருக்கிறது. ஆயாத்துன் முஹக்கமாத்துன், முஹக்கமான வசனங்கள் இதில் இருக்கிறது. ஆயாத்துன் வசனங்கள் இருக்கின்றன. முஹக்கமாத்துன் உறுதி செய்யப்பட்ட வசனங்கள். உறுதி செஞ்சேன்னா ஒத்த அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள் அர்த்தம். குழப்பம் இல்லாமல் ஒத்த அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. ஹுன்ன, அவைதான் உம்முல் கிதாப், இந்த கிதாபுக்கு, இந்த குரானுக்கு தாய் போன்றது. முஹக்கமான வசனங்கள் தான் தாய். அதாவது நேரடியாக என்ன சொல்லுது அதான் அதுக்கு அர்த்தம். இதுதான் அந்த வசனத்துக்கே வந்து இந்த மொத்த குரானுக்கே இதுதான் தாய் மாதிரி உள்ளது, பேசிக். உஹரு, உஹரு என்றால் மற்றொரு வகை. முத்தஷாபிஹாத்துன், குழப்பம் தரக்கூடியவைகள். மற்ற வசனம் எப்படி இருக்கும்னு கேட்டால், குழப்பம்னா என்னென்ற அதுவே குழப்பம் தராது. அதை வந்து நல்லவன் நல்ல வழியும் கெட்டவன் கெட்ட மாதிரி புரிஞ்சுக்கிடுவான். அதனால அது குழப்பம் தரக்கூடியது. அப்போ அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் வந்து ரெண்டு வகை இருக்கிறது. உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறோம், எல்லாமே நேரடியான அர்த்தத்தை தராது. அதிகமான வசனங்கள் வந்து நேரடியாக தரோம், அதான் பேசிக். இந்த வசனத்துக்கு தாய் அதுதான். அதே நேரத்தில் வந்து முத்தசாபிகும் இருக்கிறது. முத்தசாபின்னா குழப்பம் தரக்கூடியது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இருக்கிறது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், இதில் நமக்கு தெளிவாயிருச்சு. ரெண்டு வகை இருக்குங்கிறதுல யார் மாற்றுக்கிறது கிடையாது. இது வரைக்கும் உள்ள அர்த்தத்தில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை. குர்ஆனில் வந்து எல்லா வசனங்களும் ஒரே மாதிரியே இல்லை. இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் விளைவிக்கிறேன்னு, இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, எல்லா மனிதனுடைய பேச்சுக்கும் உள்ளது. ஹதீஸுக்கும் உள்ளது, என் பேச்சுக்கு உள்ளது, உங்கள் பேச்சுக்கு உள்ளது, எந்த தலைவருடைய பேச்சுக்கும் உள்ளது. எந்த ஒரு மனிதனுடைய பேச்சாக இருந்தாலும் சிலதை நேரடி அர்த்தத்தில் ஒத்த அர்த்தத்தில் சொல்லுவான். சிலதை என்ன செய்வான்னு கேட்டால் கொஞ்சம் உதாரணம் காட்டி இலக்கியமாக ஏதாவது சொல்லுவான். அதை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் இப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர் அப்படி புரிஞ்சுக்கிறோம். என் பேச்சிலேயே சில பேச்சுக்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிறவாங்க எல்லாரும். சில பேச்சுக்களை ஒருத்தன் அப்படியும் ஒருத்தன் இப்படியும் புரிவானா புரிய மாட்டானா? இப்படி பேசாதவர்கள் மனுஷனில் கிடையாது. மனுஷன் பாஷையில் தான் குர்ஆன் அருளப்படுகிறது. அதுக்குன்னு தனி மொழியை உண்டாக்கி அருளப்படலை. இருக்கிற பாஷையில் தான் குர்ஆன் அருளப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேச்சிலையும் முஹக்கம் இருக்கும், முத்தசாபிஹ் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சிலையும் முஹக்கம் இருக்கும், முத்தசாபிஹ் இருக்கும். எங்களுடைய யாருடைய பேச்சிலையும் என்ன இருக்கும்? முஹக்கம் இருக்கும், முத்தசாபிஹ் இருக்கும். அல்லாஹ் இப்படி குழப்பறான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் முஹக்கமாக சொல்லிட்டு போக முடியாதுன்னு கேட்டால்,
அந்த முத்தஷாபிஹி என்பதும் மனிதனுடைய பேச்சில் உள்ளது தான். மனுஷன் பேசும்போது மட்டும் நீ கரெக்டாக பிரித்து அறிஞ்சிக்கிறியா இல்லையா? அப்படி அறிஞ்சிக்கிட்டு போயிடணும். பழமொழிகளை சொல்லி பேசுவான் ஒருத்தன். வர மாமியா கழுத போனாங்களான்னு சொல்லுவான். அதுக்கு என்ன சம்பந்தம் என்ன? ஒரு செய்தியை சொல்லும்போது மாமியாவும் கழுதையை பற்றியா பேசுகிறான்? சொல்கிறது வர மாமியா கழுதை தெரிஞ்சு கட்டுறமா போச்சும்மா. ஒரு செய்தியை சொல்லும்போது என்னத்துக்கு சொல்கிறான்? பெருசாக இருந்து சின்னதாக போச்சு, அதுக்கு சொல்லுவான். பெருசாக இருந்தது சின்னதாக போச்சு, அதை சொல்ல நினைக்குமா என்ன செய்வான்? அப்படின்னு சொல்லுவான். பெருசாக உள்ளது சின்னதாக போச்சுன்னு சொன்னான்னா முகமாக போயிடும். அப்படி சொல்லாமல் கழுதை தெரிஞ்சு கட்டுறமா போச்சுன்னு சொன்னால், கழுதை எப்படி பெருசாக இருந்து கட்டுறம்பு சின்னதாக இருக்கிறதோ அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சொல்லுவான். இப்படியாக இது ஒரு குழப்பி சொல்கிறது. ஏன்னா ஒருத்தனை செய்வான், ஏதோ ஊரில் கழுதை இருந்துச்சு அதை தேஞ்சு கட்டுறமா போச்சான்னு அப்படி நினைக்கிறோம் ஒருத்தன். நம்ம எதுக்கு இதை சொல்கிறோன்னு விளங்காமல் கழுதை தேஞ்சு கட்டுறமா போச்சுன்னு சொல்கிறது எதுக்கு சொல்கிறோம்? அப்போ நிறைய பணம் புருஷங்காரன் அனுப்பிகிட்டே இருப்பான், கம்மியாக்கிடுவான் காசை. கழுதை தேஞ்சு கட்டுறமா போச்சு, 10,000 அனுப்பிட்டு இருந்தோம் 500 அனுப்புகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ கம்மியாக இதை சொல்வதற்கு ஒரு பொம்பளை என்ன செய்வா? இதை சொல்லுவாள், கழுதை தெரிஞ்சு கட்டுறமா போச்சுன்ட்டு. இதை அந்த அர்த்தம் தான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு சரியான விளங்கிக்கிடுவான். இன்னொருத்தர் என்ன செய்வான்? ஏதோ அவங்க வீட்டில் கழுதை வளர்த்தாங்களாம், சின்னதை சுருங்கி கட்டுறமா போச்சான்னு விளங்கிக்கிடுவான். அது அந்த வார்த்தையை கொண்டு விளங்கலாம்ன்றாலும் அது முத்தசாபி தான். அது அந்த வார்த்தையை கொண்டு அது விளங்கலாம் என்று சொன்னாலும் அதுக்கு அவன் சொன்னது முகமாக தான் சொல்லியிருக்கிறான். அதை விளங்கிக்கிறது முத்தசாபியை நீ விளங்கிக்கிறலாம். இப்படி இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய வசனத்தில் இருக்கும். இதனமும் அல்லாஹ்வை போட்டு குழப்பம்னு நினச்சக்கூடாது. எல்லா பேச்சிலும் எல்லா மொழிகள்லையும் எந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசினாலும் சரி தான் அதில் முஹ்கம் இருக்கும், முத்தசாபியும் இருக்கும். எல்லாம் கலந்து பேசினா ஒரு ருசிகரமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி மனிதனை அது விரும்புகிறாங்க. எல்லாமே டைரெக்டாக இல்லாமல் இந்த மாதிரி உதாரணங்கள் ஓமைகள் இலக்கியமாக பேசுவதை என்ன செய்கிறான்? அல்லாஹ்வே விரும்புகிறான், மனிதன் விரும்புகிறான். அதனால தான் அந்த மனிதன் விரும்புகிற வகையில் இந்த குர்ஆனை அல்லாஹ் இருக்கிறான். அப்போ குர்ஆன்லேயே ஓம் பாஷையில் இருக்கிற மாதிரி ஏன் பாஷையில் இருக்கிற மாதிரி குர்ஆன்லேயும் முஹ்கம் இருக்கிறது, முத்தசாபி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இதை விளங்கிக்கிறணும். அப்போ முத்தசாபி இருந்தால் அப்போ நம்ம டவுட் வருது, குர்ஆனில் குழப்புறது இருந்தால் நான் எப்படி நேர்வழி பெறுறது? குர்ஆனில் குழப்புறது இருக்குன்னு வந்துருச்சே. அதுக்கு எல்லாம் விளக்கம் சொல்கிறான். ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளங்களில் கோளாறு இருக்குது, செய்கன்னா கோளாறு குறுக்கு புத்தி இருக்கிறதோ அவர்கள் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அதில் குழப்பமான கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள். ஃபயத்தபிஊன, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழப்பத்தை கழிச்சிட்டு அதிலேருந்து முகமான கருத்தை எடுக்க முடியும். ஆனால் அவங்க எதை எடுப்பாங்கன்னு கேட்டால் குழப்பமான கருத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்திகா அல் ஃபித்னத்தி, ஃபித்னாவை தேடி, ஃபித்னாவை கருத்தில் கொண்டு குழப்பம் செய்கிறதுக்காக வேண்டி குழப்பத்தை தேடி முத்தஷாபிகானதை பின்பற்றுகிறார்கள். அது குழப்பமானதை என்ன செய்கிறாங்க? பின்பற்றுகிறாங்க. குழப்பமானதை தெளிவுபடுத்தித்தான் பின்பற்றணும். குழப்பமான நிலையில் போட்டுட்டு கழுதையும் கட்டுறதுக்கு கொண்டு புரிஞ்சுக்கிறக்கூடாது, தெரிஞ்சுக்கிடுவார்கள். வபுத்திகா தாவீல்ஹி, அதனுடைய தாவீல்னா மாற்று விளக்கம். தாவீல்னு சொன்னால் மாற்று விளக்கம். அதனுடைய மாற்று விளக்கத்தை நாடி என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழப்பமானதை பின்பற்றுறாங்க. இப்படின்னு வந்துருச்சா? இங்கே தான் பாயிண்ட். ஒமா யஅலமு, அறிய மாட்டார்கள், தவீலஹு, அதனுடைய விளக்கத்தை. அந்த முத்தஷாபிஹ்னு சொல்கிறோம்ல, அந்த முத்தஷாபிஹுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு வந்துருச்சுல. இந்த இடத்துல அல்லாஹுக்கு அப்புறம் ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியில் கைதேர்ந்தவர்கள். ராசிகன்னா நல்ல ஆளை பதிஞ்சதுக்கு பேர் ராசிக்குமாங்க. ரசகன்னு சொன்னால் ஒரு ஒரு கடப்பாறை எடுத்து குத்துறீங்கன்னு வைங்க, பிடுங்க முடியாத அளவுக்கு ஆழமாக குத்திட்டீங்கன்னா ரசக, ஆழை பதிஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான கல்வியில் ஆழ பதிந்தவர்கள்னால் தேர்ச்சி பெற்றவர்னு அர்த்தம். ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி, கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதில் அந்த கருத்து உள்ளவங்க இதுக்கு இந்த ஒரு அர்த்தம் செய்வாங்க, இந்த கருத்து உள்ளவங்க ஒரு அர்த்தம் செய்வாங்க. நீங்கள் குர்ஆனில் இப்போ அச்சிடப்படுற குர்ஆன் இருக்குல்ல, அந்த குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லல்லாஹு அந்த ஹூக்கு பின்னாடி ஒரு மீம் ஒன்று போட்டிருப்பாங்க. மீம் போட்டால் என்ன அர்த்தம்? வக்ஃப லாசிம்னு ஓரத்தில் எழுதியிருப்பாங்க. இந்த வசனத்தில் இந்த இடம்தான் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்து வருவதற்கு காரணம். எந்த இடம்னா வமா யஅலமு தஅவீலஹு, முத்தஷாபிஹுடைய ஹூங்கிறது இந்த மாத்தஷாபகன்றதில் அதை குறிக்குது, அதான் தஅவீலஹு. அப்போ முத்தஷாபிஹுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள். இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன செய்வாங்கன்னா இல்லல்லாஹு ஒரு ராசிஹூன ஃபில் இல்மி,
அல்லாஹ்வையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர மற்றவர் அறிய மாட்டார்கள். இந்த அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்போ முத்தசாபி வசனத்துடைய அர்த்தம் ஒருத்தனுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அந்த வர்ராசிகுன் அந்த வாவுக்குள்ள அந்த அத்துஃபு செஞ்சு இல்லல்லாஹு வர்ராசிகுன ஃபில் இல்மி, அல்லாஹுவும் கல்வியில் தேர்ந்தவர்களும் தவிர மற்றவங்க அறிய மாட்டாங்கன்னு சொன்னால் அறிஞர்கள் ஒரு மாதிரி அறிந்து கொள்வார்கள், அறிவற்ற மூடர் கூட்டம் வேறு மாதிரி அறிந்து கொள்ளும்ன்ற அர்த்தம் அதில் வந்துடும். இதில் நம்ம குரான் அச்சிடுறாங்கல்ல, உலகம் முழுதும் அச்சிடக்கூடிய குரான், அந்த குரான் அச்சிடக்கூடிய அந்த கம்பெனி பூராவுமே இந்த கொள்கையில் இருக்குது. எந்த கொள்கை? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்களுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அச்சிட்டு வெளியிடுற எல்லா குரானிலும் என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டால், அந்த இல்லல்லாஹுன்ற இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு மீமை போட்டு விட்டு ஓரத்தில் வக்ஃப லாசிம்னு எழுதியிருப்பாங்க. அந்த படத்தை கூட நீங்கள் பாருங்கள். இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த படம். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், இந்த மவுஸ் வைக்கிற இடம் இருக்குது பாருங்கள், காட்டுறேன்னா அந்த 3வது வரியில் இந்த மீமை போட்டிருக்குறாங்க. ஒரு மீம் ஒன்று இருக்குது. மீம் எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், வக்ஃப லாசிம் ஓரத்தில் எழுதியிருக்கிறாங்க. வக்ஃப லாசிம் சைடில் வந்து லாசிம் என்றால் அவசியம் நிறுத்த வேண்டிய இடம். வக்ஃப லாசிம்னு அவசியம் நிறுத்துறதுன்னு என்ன அர்த்தம்னா, இதோட சென்டென்ஸை நிப்பாட்டிடணும். குரானில் தொடுவிச்சாலும் சரி, ஓதுனாலும் சரி, எப்படி சொன்ன ஒரு மாயாவியோ முத்தாவியலோ இல்லல்லா ஒரு ராசிகுணன்னு தனியாக ஆரம்பிக்கணும். இல்லல்லாஹ் ஒரு ராசிகுணன்னு ஓதக்கூடாது அப்படின்ற கொள்கையில் உள்ளவங்க அவங்களா இதை மக்ஃபலாசிமெல்லாம் ரசூல்லா சொன்னதும் கிடையாது, குரானில் உள்ளதும் கிடையாது, உஸ்மானுடைய முசஃபுலையும் இது கிடையாது. இது இவங்க தங்கள் கருத்தை திணிப்பதற்கு இந்த சோர்வுன இடைச்சொற்கள் இதெல்லாம் போட்டுவிட்டு மக்ஃபலாசிம் போட்டிருக்குமாங்க. இது ஆதாரமாக காட்டுவாங்க. இதுக்கே ஆதாரம் அவங்க காட்டணும். முதல்ல இந்த மீமை கொண்டு இங்கே ஏண்டா போட்டேங்கிறதுக்கு முதல் ஆதாரம் காட்டணும். அதை விட்டு என்ன செய்வாங்க, என்ன வக்ஃபலாசிம் போட்டிருக்கா, போட்டால் என்ன அர்த்தம், அதை நிறுத்திடுங்க. நிறுத்தின என்னவாயிரம், ஒமா ஏலமு தாவீலஹு இல்லல்லா, அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். வர்ராசி குணஃபில் இல்மி, கல்வியில் சிறந்தவர்கள் யக்கூலுன சொல்வார்கள். அப்படி பிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதனோட தொடர்படுத்த மாட்டாங்க. அப்போ முத்தசாபிகான வசனத்துடைய அர்த்தத்தை அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று கருத்து உடையவங்க அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இவங்களா ஒரு மீமை போட்டுக்கிட்டு, இவங்களா ஓரத்தில் வக்ஃபலாசிம்னு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு, இப்போ பாருங்கள் இதோடு நிறுத்தி ஆகணுங்கிறாங்களா. அதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ அல்லாவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள்ங்கிறது அவங்க கருத்து. ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அந்த சாராருடைய கருத்து. நம்ம கருத்து வந்து இது வக்ஃபலாசிம்லாம் கிடையாது, வாவை கொண்டே அத்துப்பு செய்ய பேசாமல் இல்லல்லாஹு ஒரு ராசிகுண, அல்லாஹ்வையும் ராசிகன்களையும் தவிர, ராசிகின்றா திறமை மிக்கவர்களையும் தவிர யாரும் அதில் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக போவோம். இதுக்கு இந்த இடத்துல தான் பிரச்சனை இந்த ஒரு வாசகத்தில் தான். முத்தசாபி வசனத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற கருத்துடையவர்களுக்கும், அல்லாஹ்வுக்கும் தெரியும் அறிஞர்களுக்கும் தெரியும் என்ற கருத்துடையவர்களுக்கும் சண்டை வருவதற்குரிய பேசிக் இந்த இடம்தான். அப்போ இந்த இடத்துல வந்து இல்லல்லாஹோடு நிறுத்தின அந்த வாக்கியம் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு ராசி குணங்கிறது வேற ஒரு ஆயத்தாவது வாய்ச்சி தொலைச்சிட்டு போகணும்ல, அந்த ஆயத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒரு ராசி குணனை பிரிச்சுட்டு செய்கிறாங்க. சரி, அப்போ ஒரு ராசி குண ஃபில் இல்மி, கல்வியிலே தேர்ந்தவர்கள் யக்கூலுன சொல்லுகிறார்கள், ஆமன்னா பிஹி, இதனை நாங்கள் நம்பினோம் என்று சொல்கிறார்கள். குல்லுமின் இந்தி ரப்பினா, எல்லாமே எங்கள் இறைவனிடமிருந்து உள்ளதுதான் என்று சொல்கிறார்கள். ஒமா எத்தக்கரு, நல்லுபதேசம் பெறுவது கிடையாது, இல்லா உலுல் அல்பாப், அறிவுடைய மக்களை தவிர, இப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ இதைத்தான் நம்ம கிளியர் பண்ணணும். இந்த இடத்த தான் கிளியர் பண்ணணும். அல்லாவை தவிர யார் அறிய மாட்டார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அல்லாவை தவிர அறிய மாட்டார்கள். சரி, இந்த சாராருடைய கருத்து சரியாங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக விளங்கிக்கணும். அதாவது முத்தசாபி வசனம் இருக்குது, முத்தசாபி வசனம்னா அல்லாவுக்கு தான் தெரியும். இப்போ இதில் வந்து நீங்கள் சாதாரண ஒரு பாமரத்தனமான ஒரு அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தா கூட இது மாதிரி ஒரு மடத்தனமான ஒரு மூடத்தனமான ஒரு வாதம் உலகத்தில் இருக்க முடியாது. அதாவது அல்லாஹ் வந்து நமக்கு நேர் வழி காட்டுவதற்கு ஒன்றை தருகிறான், அது ஒருத்தருக்கு விளங்காதுங்கிறான். இப்படி இருக்குமா? யாருக்காச்சும் விளங்குனா தானே சொல்லணும். அல்லாவை தவிர யாரும்னா ரசூல்லாவுக்கு விளங்காத அர்த்தம் விளைக்கணும். ஏன்னா இல்லை அந்த வார்த்தைக்கு சேர்ந்த அர்த்தத்தின் பிரகாரம் கொண்டு வர்றார ஜிப்ரீல், அவருக்கும் அர்த்தம் தெரியாது, ரசூல்லாவுக்கும் தெரியாது, சஹாபா ஒருத்தருக்குமே தெரியாது. அப்போ ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான் என்று சொன்னால்
இந்த குர்ஆனை எதை கொண்டு மக்களை வென்றெடுத்தது? விளங்குவதை கொண்டு தான் வென்றெடுத்தது. அன்னைக்கு கேட்டிருப்பான், ஏன்னா உளர்ற எனக்கும் தெரியாதுங்கிற உனக்கும் தெரியாதுங்கிற உளர்றியன்னு சொல்லி அப்போவே குர்ஆனை தள்ளுபடி பண்ணிட மாட்டான். அப்படி ஒன்று இருக்குமா? முதல்ல அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். கஷ்டமாக விளங்குறது, லேசாக விளங்குறது இருக்கும். அது எல்லார் பாஷையிலும் இருக்கும். இந்த விளக்கம் கொடுத்தீங்கன்னா இது இயல்பானது, இதில் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடியது இல்லை. எளிதாக விளங்கக்கூடியது, சிந்தித்து விளங்கக்கூடியதுங்கிறது எல்லா மொழிக்கும் எல்லா அறிஞருடைய பேச்சுக்கும் உள்ள ஒரு விஷயம். இவன் சொல்கிற அர்த்தம்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை தவிர யார் விளங்க முடியாது. அப்படிப்பட்ட வசனங்களும் குர்ஆனில் இருக்குங்கிற 10 வசனம் கூட இருந்துட்டு ரொம்ப கூட வேண்டியில்லை. அந்த 10 வசனமும் யாருக்கும் விளங்காதுன்னா அது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? யாருக்கும் தான் விளங்காத. யாருக்கும் விளங்காத ஒன்றை சொன்னால் அதுக்கு பேர் என்ன உலகத்தில்? உளறல். நீங்கள் வேண்டாம், நீங்கள் பக்தி, இப்போ நான் பக்தின்னு சொல்லிட்டு போயிடலாம். பக்தி வரும்போது அவன் நம்பின பொருளில் பக்தி வரும்போது இதை பார்த்துட்டு நம்பணுமே. ஒரு காஃபி விட்டு போய் வாட்சி காட்டுறீங்க, விழுங்குறீங்க, ஒன்றும் வழங்காத அவனுக்கு. என்னப்பா வேதம், என்னப்பா சொல்லுங்க, என்ன சொல்லணும் தெரியாது வேதம் அப்படின்னா என்ன செய்வான்? என்ன சொல்லுன்ற ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் என்னத்தையும் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பான்? ஏற்கனவே பைத்தியக்கார அப்படி சொல்லி தெரிஞ்சாங்கல்ல, மஜ்னூன்னு சொன்னான்ல, அதை கன்ஃபார்ம் ஆக்கி விட்ருவாங்க. பார்த்தீங்களா, நம்ம என்ன சொன்னோம்? மஜ்னூன் என்று சொன்னோம். மஜ்னூன்னா என்ன அர்த்தம்? அவன் பேசுகிற அவனுக்கு விளங்காது, அதான் மஜ்னூன். அவன் பேசுகிறது இவனுக்கு விளங்காது, அவன் தான் மஜ்னூன். அப்போ இவர் பேசுகிறாரு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்குறீங்க. ஏன்ப்பா அவர் பேசுகிறதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியலைங்கிறார? அவருக்கும் தெரியலைங்கிறார், எனக்கும் தெரியலை. யாருக்கும் தெரியாத ஒன்றை பேசுவதுக்கு பேர் தானே உளறல். உளறலுக்கு அகராதியில் மீனிங் இருக்குமா? எந்த ஒரு மீனிங் இருக்காது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி முடிவு செய்ய ஒரு சாதாரண ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற ஒருத்தனுக்கு இப்படி தோணுமா? அதிகமான அறிஞர்களுக்கு தோணுது. ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் வசனங்கள் அருள்வானா, ஹுதன் லின்னாசி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டின்னு சொல்லுவானா, ஓ பையினாத்தி மினல் ஹுதாக நேர்வழியை தெளிவாக காட்டும் என்று அப்படின்லாம் அல்லாஹ் ஒரு பக்கம் சொல்லுவானா. ஆனால் அதில் சில பாதி வழங்குமா, பாதி வழங்காதான். இப்படி இருக்குமா? பொது அறிவு ஏற்றுக்கிறதா? அப்போ இந்த அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்னு சொல்கிற ஒரு விஷயம் இதுக்கு நிகரான மடமை கிடையாது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் நான் தனியாக சொல்லுவேன். முதல் விஷயமே இது மடமையாக உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது எப்படி அல்லாஹ் மட்டும் அறியக்கூடிய விஷயம் நமக்குன்னு சொல்கிறோம் தேவையில்லாமல்? அல்லாஹ் வேண்டாத வேலையை பார்ப்பானா? யாருக்கும் புரியலைங்கும்போது யாருக்கும் புரியாது என்னது சொன்னால் அதில் என்ன ஏதாவது வழங்குறது தானே சொல்லணும். அதில் எதையாவது நான் புரியணுமா இல்லையா? ஒன்றுமே உனக்கு புரியாதுடான்னு, ஒன்றும் புரியாது, உனக்கும் புரியாது எனக்கும் புரியாதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தான் புரியும், உனக்கும் புரியாது யாருக்கும் புரியாதுன்ற மாதிரி எல்லாம் பேசினான் என்று சொன்னால் அதை நமக்கு சொல்ல தேவையில்லை. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் நம்மள்ட்ட சொல்லணும். அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்றால் அவனுக்கு வச்சுக்கிற வேண்டியதானே. அவன் நம்மளுக்கு சொல்வது நம்ம கேட்டு நல்வழி பெறுவதற்கு தானே. அந்த ஒரு விஷயத்தில் இவங்களுடைய மடமை வெளிப்படுகிறது. அடுத்து சரி அல்லாஹ் தவிர யாரும் தெரிய முடியாதுங்கிறீங்களப்பா, அப்படி வசனம் இருக்குங்கிற இந்த கருத்தில் குர்ஆனில் ஏராளமான மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொழிபெயர்ப்பு ஒன்று வந்திருக்கா, நம்ம மொழிபெயர்ப்பு அல்லாமல் இன்னொரு 10 மொழிபெயர்ப்பு வரைக்கும் இப்போ தான் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த 10 பேருடைய கொள்கை என்னன்னு கேட்டால் அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள்ங்கிற கொள்கையில் உள்ள ஆளுக்கு தான். இந்த நம்மளை தவிர எல்லா மொழிபெயர்ப்பு செஞ்சவர்களும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்ற கொள்கையில் உள்ளவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது இவன் அம்புட்டு வசனத்துக்கு மொழிபெயர்த்தான். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, வெள்ளையை விட்டுருக்கணும்ல சில வசனங்களை. அவனே என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படி வசனம் குர்ஆனில் இருக்குங்கிறான். அது எதெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல என்ன செய்யணும், பிளாங்கை விட்டுற வேண்டிய அரபி மட்டும் போட்டுட்டு பிளாங்கை விட்டுருந்தான்னா சரி தான் அல்லாஹ்வை தவிர இவன் தெரியும்னு அர்த்தம் செய்கிறான். ஆனால் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள்னு உன் கொள்கை, நீ அம்புட்டு வசனத்துக்கு மொழிபெயர்த்து போட்டிருக்கிற. அப்போ என்ன உங்களுக்கு அப்போ மொழிபெயர்த்தா என்ன அர்த்தம்? விளங்கும் தானே அர்த்தம். விளங்காமல் உளறலை மொழிபெயர்க்க முடியும். அப்போ எல்லா மொழியாக்கங்கள்லையுமே ஆங்கிலத்தில் உள்ள மொழிபெயர்ப்பாளர் எடுத்துக்கிறங்க. மொழிபெயர்த்த அத்தனை பேருடைய கொள்கையும் இந்த கொள்கை தான். இது அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்ங்கிற கொள்கை தான். அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்னு இதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுத்துவிட்டு இந்த வக்ஃபல் ஆசிமையெல்லாம் மீமையெல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் செஞ்சுவிட்டு அப்புறம் என்ன செய்கிறான்னா அம்புட்டு வசனத்துக்கு அர்த்தம் செஞ்சுக்கிறான். அம்புட்டு வசனத்துக்கு ஏன்டா அர்த்தம் செஞ்சீங்க? அர்த்தம் தெரிய போய் செஞ்சீங்க. அர்த்தம் தெரியும்னா அம்புட்டுக்கும் அர்த்தம் வழங்கும் தானே அர்த்தம். அர்த்தம் தெரிய போய் தானே செஞ்சு உனக்கு தெரிஞ்சிருக்கல. இப்போ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுங்கிற உனக்கு தெரியும்னு இப்போ சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொய்யர்கள். அது ஏதோ ஒருத்தன் உளறிட்டாங்கிறதுக்காக எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறாங்களே தவிர முதல்ல ஒருத்தன் உளறியிருப்பான் இதை இல்லைல்லா நிப்பாட்டி ஆகணும்னு அதை சிந்திக்காமல் தலையாட்டியிருப்பான். அடுத்து அதுவே வழிமுறை ஆகி போயிடும். அப்படி வந்த கருத்தாக இருக்குமே தவிர
இது உன் மனசுலேருந்து நீ சொல்கிறியா இதை? நீ நம்புறியா? முதல்ல நான் ஒரு கருத்தை சொல்லுவேன்னா நான் நம்பணுமா இல்லையா? அதை என் கருத்தை நான் நம்பணும், உங்கள் கருத்தை நீங்கள் நம்பணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வை தவிர அறிய முடியாதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து வசனங்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்களே, அதில் என்ன செய்கிறது? மடமை தெரிகிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், சரி வச்சுக்கிறோம், முத்தசாபியான வசனங்களை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாதுங்கிறீங்கள? அறிய முடியாதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் இது அறியணும். எது அறியணும்? இந்த குரானில் எது முத்தசாபின்னு அறியணும். குரானில் வந்து இன்னென்ன வசனங்கள் முத்தசாபிகி, இன்னென்ன வசனங்கள் முஹக்கமு அப்படின்றாச்சும் அறிஞ்சா தானே அதுக்குள்ள நம்ம போகாமல் இருக்கலாம். அந்த லிஸ்ட்டு கொடு, முத்தசாபி லிஸ்ட்டு கொடுன்னு கேட்டால் முழிக்கிறானு. முத்தசாபின்னு என்ன? முத்தசாபிக்கு ஆளுக்கு வியாக்கியானம் சொல்கிறானுவோ. இவன் முத்தசாபிங்கிறது அவன் முத்தசாபி இல்லைங்கிறான், அவன் முத்தசாபி இவன் முத்தசாபி இல்லைங்கிறான். அப்படி இல்லாதனால சொல்ல தெரியல அவனுக்கு. நீ முத்தசாபிகான வசனமும் குரானில் இருக்குது, முஹக்கம் இருக்குங்கிறீங்கள. எங்களை பொறுத்த வரைக்கும் முத்தசாபி கேட்டால் லிஸ்ட் நாங்கள் தருவோம். என்ன லிஸ்ட்டு இல்லாட்டால் அதுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லுவோம். உன்னுடைய கருத்து பிரகாரம் முத்தசாபி எதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இந்தந்த வசனம் மொத்தம் 64 வசனம் இருக்குது, அதில் 74 வசனம் இருக்குது, அதில் இந்தந்த மாதிரி இருக்கிற வசனம் உதாரணத்துக்கு ஒரு 10 வசனம் உதாரணத்துக்கு சொல்லு. அப்படி நீ சொல்ல வேணாம். ஒரு உதாரணத்திற்கு 10 முத்தசாபிக்கு சொல்லு. எல்லாருக்கும் விளங்குதா இல்லைன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்துடலாமே இல்லையா? அப்போ சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ எல்லாருக்கும் விளங்குங்கிற சொல்ல ஒருத்தருக்கு விளங்காதுங்கிறான். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு 10 வசனம் சொல்கிறான். விளங்காது ஒரு 10 வசனத்தை சொல்லு. இந்த முத்தசாபி கட்சியில் எவனும் சொல்லலை. முத்தசாபி கட்சியில் உள்ள யாருமே இந்தந்த வசனம் தான் முத்தசாபி வசனம் அப்படின்னு என்ன செய்யலை, அவங்க சொல்லவே கிடையாது. அப்போ வந்து இந்த ஒரு அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் இவங்களுடைய கருத்து தவறு என்பதை வணங்கி கொள்ளலாம். அடுத்து வந்து வாதங்கள் இருக்கிறது ஒன்றுனா பார்த்துருந்தேன். என்னென்னு கேட்டால், இந்த முத்தசாபிகான வசனத்தை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹு நஸ்ஸல் அல் ஹதீஸ். இந்த ஹதீஸை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹு என்பவன் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அழகான ஹதீஸை அழகான செய்தியை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். கிதாபன் முத்தசாபிகன், முத்தசாபிகான கிதாபாக இறக்கி வைத்திருக்கிறான். முத்தசாபிகன்னா அந்த இலக்கியமாக உதாரணங்களாக சொல்கிறது தானே. முத்தசாபிகன்னு சொன்னால் 2 கருத்து தர்ற மாதிரி இருக்கும். உதாரணங்கள்லாம் அப்படி தானே இருக்கும். அப்போ மசானிய திரும்ப திரும்ப ஓதக்கூடிய முத்தசாபிகான கிதாபை எல்லாம் அருள் இருக்கிறான். தக்ஷிர் மின்ஹு, அதனால் சிலிர்த்து கொள்கின்றன. ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய மேனி சிலிர்த்து விடுகிறது. அந்த முத்தசாபிக வசனங்களை படிக்கும் பொழுது என்ன செய்தான்? அவங்களுடைய மேனி, இறைவனை பயப்படக்கூடியவங்களுடைய மேனி சிலிர்த்து விடுகிறது. சும்ம தலையினும் ஜுலூதுகும் குலூபுமிலா திக்ரில்லா, அவங்களுடைய மேனியும் உள்ளங்களும் அல்லாவுடைய திக்ரை நோக்கி திரும்பி விடுகிறது. தாலிக்க ஹுதல்லா, இதுதான் அல்லாவுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். ஒமை யுதுலில் இல்லாஹு ஃபமாலஹு மின்ஹாத், யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் கிடையாது என்று சொல்லி 39-23 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் முத்தசாபிகான வசனங்கள் இருக்கிறது. அதை கேட்கும்போது மேனி சிலிர்த்து விடும். அப்படின்னு அர்த்தம், பொதுவாக டைரெக்டாக பேசுவதை விட இலக்கியமாக பேசினால் என்ன செய்யும்? உதாரணமாக எடுத்துக்கணும், ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைகிற வரைக்கும் இவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, குர்ஆனில் இருக்குது. ஹத்தா எலிஜல் ஜமனபி சம்மில் ஹியாத்துன்னு இருக்குது. இது வந்து ஒரு இலக்கியம். இலக்கியம்னா என்ன அர்த்தம்? ஊசியில் ஒட்டகம் போகாது, ஊசியில் போகிற வரைக்கும் இவன் நுழைய மாட்டான்னா போவான்ற அர்த்தம் கிடையாதுல்ல. ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகம் போகுமா? ஊசி துவாரத்தில் நூல் தான் போகும், அதில் ஒட்டகம் போகாது. இது வந்து தமிழ்லேயே சொல்லுவாங்க, ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடின்னு கவிஞர்லாம் படித்து வைக்க, இங்கே உள்ளவன் படிக்கிறான். இதை அரபுனையும் இருக்குது, குர்ஆன்லேயும் இருக்குது. எப்படி இருக்குது? அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு, ஒட்டகம் நுழையும் வரை பி சம்மில் ஹியாத், அந்த நூலுக்கு ஊசியுடைய துவாரத்தில் வந்து ஒட்டகம் போகிற வரைக்கும் இவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. அப்போ ஊசி துவாரத்தில் ஒட்டகம் போகும்னு விளங்கிடுவோம் இல்லை. இதை பார்க்குற ஒரு புலமை மிக்கவன் என்ன செய்வான்னு கேட்டால், என்ன அழகான உதாரணம், ஊசிக்குள்ளே ஒட்டகம் போகாது தானே, அது எவ்வளோ கன்ஃபார்மாக இருக்குதோ அந்த மாதிரி இவன் சொர்க்கத்துக்கு போகிறது முடியவே முடியாது, கன்ஃபார்மான ஒரு விஷயம் இப்படின்னு அழகாக விளங்கிக்கிட்டு மேனி சிலுத்துரும். இந்த உதாரணத்தை கண்டோன்னு என்ன செய்யும்? அப்போ முத்தசாபிகான வசனங்கள் அந்த இலக்கிய ரசனையை சுவைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து என்ன ஓமை இது? ஒட்டகம் ஊசியை பற்றி இது பேசலை, இவன் நரகத்துக்கு போவான் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்ங்கிறது பேசுகிறது. அது எவ்வளோ அழகாக பேசுகிறது, எவ்வளோ தெளிவாக பேசுகிறதுன்னு சொல்லித்தான் அதை எடுத்துக்கணுவான். அப்போ முத்தசாபிகான வசனம் ஒருத்தருக்கு விளங்காதுன்னு கேட்டால்
அதை கேட்டவுடனே எதுக்குடா தோள்கள்லாம் சிலிர்க்கணும், எதுக்கு உள்ளங்கள்லாம் அல்லாவுடைய திக்கரை நோக்கி திரும்பணும், அதே முத்தசாபிகை தானே இங்கே பயன்படுத்துகிறான்ல. அவன் முத்தசாபிகான வசனங்களை கேட்கும் பொழுதும் அவனுக்கு தான் சிலிர்க்காது. எவனுக்கு யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவனுக்கு இது சிலிர்க்காது. அவன் குழப்பணும்னு வந்துட்டானே, அவனுக்கு தான் இது புரியாதே தவிர பாக்கி உள்ளவங்களாம் புரியும். உதாரணமாக எடுத்துக்கணும், இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ குரானை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு 100ஐ உங்களுக்கு இறக்கியிருக்கிறான், உங்களுக்கு 100னா ஒளி வெளிச்சத்தை இறக்கியிருக்கிறான்னு குரானில் இருக்குது. வெளிச்சத்தை இறக்கியிருக்கிறான்ங்கிறது குரானை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது நேரடியான அர்த்தத்தை கொடுக்க முடியுமா? நேரடியான அர்த்தம் கொடுத்தா என்னது, குரான்லேருந்து வெளிச்சம் வரும்னு அர்த்தம். அப்போ லைட்டு கரண்ட் போச்சுன்னா குரானை கட்டி தொங்க விட்டால் வெளிச்சம் வருமா? குரானை தான் 100 ஒளிங்கிறான், அந்த அர்த்தத்தை சொல்லலை. அப்படியுமா வழிகேடு முட்டா போய் என்ன விளங்கிடுவான், ஓ குரான்லேருந்து வெளிச்சம் வரும்போல இருக்குது அப்படின்னு அவன் விளங்கிடுவான். ரசூல்லா 100 வெளிச்சம்னு ஹதீஸில் வருமா? இவன் என்ன செய்வான், ரசூல்லா நடந்தாங்கன்னா நிழல் விழுவாதுமா. அடே வெளிச்சம்னா அந்த அர்த்தம் இல்லைடா, வெளிச்சம்னா எப்படி பிரைட் வெளிச்சத்தில் வந்து நல்லது கெட்டது பெருசு சின்னது கருப்பு சிவப்புலாம் தெரிகிறதோ அந்த மாதிரி இது கெட்டது நல்லதெல்லாம் பிரித்து தரக்கூடிய ஒரு ஆள் இவர். அவருடைய போதனைகள் வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கிறது, அதை சொல்கிறதுக்கு உள்ள வாசம். அப்போ இலக்கியமாக உள்ளது குரானில் உள்ள முஹுக்கமும் விளங்கும், முத்தசாபிகம் விளங்கும். முஹுக்கம் என்பது ரசிக்கிற மாதிரி விஷயமா இருக்காது, நேரடியாக கேட்டு போயிடுவாங்க. முத்தசாபி என்பது அந்த இலக்கிய உதாரணங்கள்லாம் சிந்தித்து பார்த்து ருசித்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மேனி சிலிர்க்கக்கூடிய வகையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். வழிகட்ட பயில்வோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குரான்லேருந்து வெளிச்சம் வரும், ரசூல்லா போனாங்கன்னா நிழல் உழுவாது அப்படின்னு அவன் விளங்கிக்கிடுவான். இந்த மாதிரி உள்ளது தான் சொல்லப்படுறது. அப்போ முத்தசாபி வசனம் விளங்கும் என்று இந்த ஆயத்து சொல்லும் பொழுது இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. 39:23 அல்லாஹ் என்ன செய்கிறான், முத்தசாபிகன் மசானின்னா ரிப்பீட்டட் வசனம் குரான் நிறைய இருக்குது. அக்கீமு சலாத்துன்னு பல திருப்பி வருதில்ல, அந்த மாதிரி திருப்பி வரக்கூடிய முத்தசாபியான வசனங்கள் இருக்கிறது. அது என்னத்தை ஏற்படுத்தும் என்றால், தக்ஷயிர் மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் வந்து என்ன செய்யும், அதிலேருந்து மேனி சிலிர்த்து கொள்ளும். மேனி சிலிர்க்கிறன்னா முடி சிலிர்த்துக்கணும்ல, அதுக்கு வந்து மேனி சிலிர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ மேனி சிலிர்க்கிற அளவுக்கு இருக்கும் என்றால் அந்த போதனை காதில் உழுவும், மண்டையில் ஏறும், அந்த கருத்தை ரசிப்பான், அந்த கருத்தை விளங்குவான், அதனால் அல்லாவுடைய அச்சம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் முத்தசாபி ஒருத்தனுக்கு விளங்காதுங்கிற விளங்கும்னு நல்லா சொல்கிறான், நல்லா விளங்கும்னு சொல்கிறான். விளங்குற என்னென்னா இப்போ பாதி பேருக்கு விளங்கும், பாதி பேருக்கு விளங்காது. அப்படி தான் பாதி முட்டா பயிர்களுக்கு விளங்காது, அறிவுள்ளவனுக்கு விளங்கும், நல்ல சிந்தனவனுக்கு விளங்கும், கெட்ட சிந்தனை மழுங்கி போனவனுக்கு விளங்காது. அப்படி தான் இருக்கே தவிர ஒருத்தருக்கு விளங்காது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் முத்தசாபிக சம்பந்தமாக இது குறித்த கூடுதல் விளக்கங்கள் இருக்கிறது. அது ஒரு 2-3 வாரம் வந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா இது தெளிவாக விளங்கிக்கிற வேண்டிய வசனம். அதுக்கடுத்து வேகமாக போயிடலாம். மீதி வந்து சில அடுத்த வாரம் பார்ப்போம். சொல்லுவோம்.